ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்ய போகலான்றது பார்க்க போகிறீங்க. அதுக்கு தேவையானது பார்க்கலாம். முதல்ல சுடு தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சுட்டே இருக்கும்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம அரிசியை இதில் ஆட் பண்ணுறப்போ ஒன்றும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறமா நீங்கள் எலுமிச்சை பழம் ஜூஸையும் அதே போல் ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் அளவு நீங்கள் பிழிஞ்சிக்கோங்க. ஏன்னா இந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக அடுத்ததாக தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறப்போ அதில் சரியாக இருக்கும். இப்போது தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இதில் பாஸ்மதி ரைஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த அரிசியை நல்லா நம்ம குக் பண்ண விட்டுடணும். இது நல்லா குக் ஆன உடனே நம்ம இதை வடிகட்டி உடனே நம்ம அந்த அரிசியை தனியாக ஒரு டவலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பிளேட்டில் போட்டு வடிகட்டின இந்த பாஸ்மதி ரைஸை நீங்கள் ஆற விட்டுடுங்க. இல்லைன்னா அந்த அரிசி சூடாக இருக்கும்போது இன்னும் ஓவர் குக் ஆகிடும். ஓகே, இப்போது ரைஸ் தயாராகிடுச்சு. இப்போது சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சில்லி பவுடர் 2 to 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். சோயா சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், நறுக்கின கேபேஜ் தேவையான அளவுக்கு. இதுக்கு அடுத்ததாக கேப்சிகம், கேரட், நறுக்கின பீன்ஸ், ஒரு 2 சாப்ட் ஆனியன்ஸ் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது சிக்கன் 65. இந்த சிக்கன் 65 எப்படி செய்யணும்னு என்னோடய வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன், பாருங்கள். இப்போது இந்த சிக்கன் 65 நான் சின்னதாக கட் பண்ணி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு செய்கிற அளவுக்கு நான் தயார் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்தது எக் பொடி மாஸ் மாதிரி இது போல் தயார் பண்ணிக்கணும். இது எப்படி பண்ணணும்னா, முதல்ல பேனில் நான் ஆல்ரெடி சிக்கனுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஆயிலே ஆட் பண்ணி நல்லா ஹீட்டான உடனேயே நான் 5 முட்டையை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி இதை நல்லா லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஃப்ரை பண்ணி இதுக்கப்புறமா நான் பவுலில் எடுத்து தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன். மறுபடியும் அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணி நறுக்கின கேபேஜை ஆட் பண்ணி கேப்சிகம், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வரையிலும் நான் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஆனியன்ஸ் கூட ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நடுவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் ஒரு நிமிஷம் வரையிலும் ஹை ஃப்ளேம்லேயே இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இதில் பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பாஸ்மதி ரைஸ்லேயே ஆட் பண்ணியிருப்போம். இதுக்கு அடுத்ததாக கரம் மசாலா பவுடர், இதுக்கு அடுத்ததாக பெப்பர் பவுடர், அப்புறம் ரெட் சில்லி சாஸ் இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்ததாக நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த சிக்கன் 65 ப்ளஸ் இந்த சிக்கன் கூடவே எக்கையும் ஆட் பண்ணி இதையும் ஒரு நிமிஷம் வரை நல்லா ஃப்ரை பண்ணி இதுக்கு மேலே பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே சோயா சாஸையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுடணும். அதாவது கிளறி விடும்போது ஹை ஃப்ளேமில் இருக்கிறத மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடணும். இப்போது ஒரு 5 நிமிஷம் வரையிலும் நான் லிட்டை கவர் பண்ணி தம்மில் விட்டுடுறேன். 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ரைஸை கீழே மேலே நல்லா கிளறி விட்டுடணும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.